லெமன் சாதம் செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரிசி எடுத்துக்கிட்டு கடலைப்பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். வேர்க்கடலை வறுத்து போட்டிருக்கேன். குழம்பு ரெடியானவொடனே சாப்பாடு கிளறலாம். இந்த பொடி போட்டு தான் அதில் சாப்பாடு கிளற போகிறேன். இந்த பொடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, தனியா, வெந்தயம் இது எல்லாத்தையும் மொத்தமாக வறுத்துட்டு அரைச்சிருக்கிறேன். பொடி போட்டு தான் சாப்பாடு கிளற போகிறோம். லெமன் சாதம் கிளற போகிறோம். உப்பு போட்டுக்கலாம். இந்த பொடி போட்டுக்கலாம். வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். லெமன் சாதம் குழம்பு ரெடியாக இருக்குது. ஊற்றி கிளறிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் செய்து கொடுத்து உங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.